ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் சாங் பேக் எபிசோட் 13 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோட லாஸ்ட்டில் ஹீரோயினையும் ஹீரோவும் கட்டி பிடிச்சிட்டு வந்து இருந்திருப்பாங்க. அதை அந்த கேப்டனும் அந்த தாத்தாவுமே வந்து பார்த்துருப்பாங்க. கூட சோல்ஜர்ஸுமே வந்து பார்த்துருப்பாங்க. இன்றைக்கான எபிசோடு அதிலிருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஓட்டுக்க முன்னாடி சில பொண்ணுங்களெல்லாம் துணியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கள இடிச்சுட்டு ஹீரோயினி வந்து போக, எங்களேடி எங்கே போகிறீங்க இவ்வளோ அர்ஜென்ட்டு, அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சாரி அப்படின்ட்டு ஹீரோயினியுமே வந்து ஓட, என்னாச்சு உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்காங்களே அப்படின்னு வந்து சொல்ல, ஓ அதுவா அப்படின்னா உனக்கு விஷயம் தெரியாதா, நேற்று தான் அவர் வந்தார் அப்படின்ட்டு சாங் பேக்கு தான் வந்து சொல்கிறாங்க, அதாவது ஹீரோவை. ஹீரோயினியும் ஒரு டோர் முன்னாடி வந்துட்டு நின்று மூச்சு வாங்கிட்டு, சாங் பேக் வா சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோவை ஆளே காணோம். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற ஒரு இடத்துல யாரோ ஒரு 2 பேர் வந்து நடந்து போகிறாங்க. யாருன்னா ஹீரோவும் அந்த தாத்தாவும் தான். தாத்தாவும் ஹீரோவும் ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே வந்து போக, திடீர்னு தாத்தா நீ செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே வந்து புரியல. நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுதான் மாயாங்க்கு துரோகம் பண்ண உடனே நீ வந்து கொன்னல்ல, அதுக்காக தான் என்னால் தான் வந்து ஒன்றும் பண்ண முடியல இந்த பதவியில் இருக்கிறதுனால. ஆனால் நீ எதுவுமே வந்து கண்டுக்காமல் நீ வந்து அவனை போய் போட்டு தள்ளனல்ல, அதுக்காக தான் இந்த நன்றி. அப்புறம் ரெமியும் நீ வந்து காப்பாற்றிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஹீரோ அதெல்லாம் எதுவுமே வந்து கண்டுக்காமல் இதெல்லாம் என்னோட கடமை தான் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இப்போ அந்த தாத்தா, உனக்கு ஒரு கடைசியாக இன்னொரு வேலை வந்து சொல்கிறேன், அதை மட்டும் நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி, ஓகே அப்படின்ட்டு ஹீரோவும் வந்து சொல்ல, இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அன்றைக்கி சாயந்தரமாக ஒரு மார்க்கெட் ஏரியாவை தான் வந்து காட்டுறாங்க. அந்த மார்க்கெட் ஏரியாவில் தான் ஹீரோவும் வந்து நின்றுட்டு ஏதோ ஒன்று வந்து டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்கான். யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருந்து, டேய் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு வந்து ஹீரோயினி வந்து கூப்பிட்றாங்க. ரெமி நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்கள பார்த்து கேட்க, என்னை பார்த்தா எப்படி முட்டாள் மாதிரி தெரியுதா, எவ்வளோ தைரியம் இருந்தால் காலைல நீ என்னை விட்டு தனியாக வந்து வந்திருப்பா அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாங்க. ஹீரோவும் ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி, ஏன் எதுக்காக இப்படி கத்துற அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா என் தலையில் ஏதாச்சும் இழிச்சவாச்சு அப்படின்ட்டு எழுதி இது ஓட்டியிருக்கா என்ன, காலைல சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றதுக்கு வந்தால் நீ பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி ஓட்டுக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாங்க. ஹீரோ அவங்க கத்துறதெல்லாம் பார்த்துட்டு செமையாக வந்து சிரிக்கிறான். ஏன் என்னை பார்த்தா எப்படி ஜோக் பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணீரோட கேட்க, ஹீரோ டப்புன்னு போய் அவங்கள கட்டி வந்து பிடிச்சிக்கிறான். ஹீரோவுக்கும் ஒன்றும் புரியலை, ஹீரோயினிக்கும் ஒன்றும் வந்து புரியலை. இப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், சரி ஓகே இதுக்கு மேலே நான் உன்னை எங்கேயுமே வந்து விட்டுட்டு போக மாட்டேன், என்னை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி ஷாக்கோட வந்து பார்க்குறாங்க. அதே சமயத்தில் வெக்கத்துலேயும் வந்து பார்க்க, ஹீரோ நினச்சி அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரெல்லாம் வருது. சரி, ஓகே கண்டென்ட்டை விட்டுட்டு நான் ரொம்ப வெளியே போகிறேன்ட்டு வந்து நினைக்கிறேன். 2 பேருமே அதே இடத்துல கட்டி பிடிச்சிட்டு இருக்க, இந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற ஒரு இடத்துல அந்த கேப்டனும் தாத்தாவும் வந்து பேசிட்டு வந்து இருக்காங்க. நீ எவ்வளோ தைரியம் தான் அவனோட தலையை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்ப அப்படின்ட்டு. அதான் ஹீரோ கிட்ட வந்து கேட்டிருப்பார்ல, நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. யாரோட தலை அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லலை. டீ கப்பை கீழே வச்ச தாத்தாவும், என்னோட உயிரை விடவும் விலை மதிப்பில்லாத ஒரு ட்ரெஷரை வந்து அவங்ககிட்ட தரேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்குறதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட கேப்டனும், இருந்தாலும் நீ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாதுடா கிழவா அப்படின்ற மாதிரி வந்து கத்துறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி சில குதிரை மேலே ஹீரோவெல்லாம் வந்துட்டு இருக்க, எங்கே போகிறாங்க அப்படின்னா ஹீரோ வந்து இப்போ புது பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே வந்து போகிறான் அந்த கேப்டன் கூட. இங்கே இருக்கிறவனுங்கள்லாம் நீ இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கோ, கொஞ்சம் ஏமாந்து அப்படின்னா உன்னை வந்து போட்டு தள்ளிடுவானுங்க, உன்னை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்ற மாதிரி அந்த கேப்டன் ஹீரோ கிட்ட வார்னிங் கொடுக்க, சரி ஓகே எனக்கு வந்து புரிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அந்த இடத்துல ஏதோ ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணால் என்ன அப்படின்னா, ஹீரோயினி தான் வந்து வராங்க. யாரோட பேச்சுமே வந்து கேட்காம அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினியும் மூச்சு வாங்கிக்கிட்டே வந்து ஹீரோ வந்து பார்க்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியை வந்து பார்க்க, ஹீரோயினி வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னை விட்டு வந்து எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ எங்கே இவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினியை பார்த்த ஹீரோ சரியான ஷாக்கில் வந்து இருக்கான். ஹீரோ கிட்ட அந்த மாதிரி கேட்டுகிட்டே அளந்துட்டு வந்து இருக்க, திடீர்னு ஹீரோ வந்து ஹீரோயினியை போய் கட்டி வந்து பிடிச்சிக்கிறான். இது ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிரு, இதுக்கு மேலே நான் உன்னை எங்கேயுமே வந்து விட்டுட்டு வந்து போக மாட்டேன், நான் திரும்ப வரும்போது உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினிக்கிட்ட ஹீரோ சொல்ல, அதை கேட்டவங்க சரியான ஷாக்கு இல்லை சந்தோஷப்படுறாங்க. ஒரே செம ஜாலியில் இருந்தவங்களும் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு திரும்ப வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பக்கம் இருந்தவங்களெல்லாம், பார்த்தியா இவனுக்கு எவ்வளோ தைரியம், நம்மளும் இருக்கோமே, டைரெக்டாக வந்து பிரின்சஸ்கிட்டே வந்து பேசுகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் எதுவும் மாற்றலை, அதில் அப்படி தான் வந்து போட்டிருந்துச்சு. சரி நல்லா இருக்கே அப்படின்ட்டு நானும் அப்படியே வந்து சொல்லிட்டேன்.
பெருசாக எடுத்துக்காதீங்க. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி எட்டர்னல் பவுலியன் அப்படின்ட்டு ஒரு பவுலியனை தான் வந்து காட்டுறாங்க. அந்த பவுலியனுக்குள்ளே ஹீரோ வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்கள்ல, அந்த கேப்டனும் இன்னொரு கேப்டனுமே வந்து இருக்காங்க. இப்போ அந்த கேப்டனுக்கு இன்னொரு பதவியுமே வந்து வந்திருக்கு. என்ன பதவி அப்படின்னா கவர்னர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறானுங்க. எதுக்கு என்ன அப்படின்னலாம் தெரியல. ஆனால் கவர்னர் அதுக்காக தான் இந்த பவுலியனுக்குள்ளே வந்து பார்ட்டி பண்ண வந்து வந்திருக்கானுங்களாம். சரி ஓகே அப்படின்ட்டு அவனுங்களும் பார்ட்டி பண்ண அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பவுலியனில் ஒரு லேடி வந்து இருந்திருப்பாங்கள்ல, அந்த லேடி மாதிரி தான் இவங்கள வந்து தெரியுது. ஆனால் யாருன்ட்டு வந்து கன்ஃபார்மாக தெரியல. அவங்களும் இந்த கேப்டன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த கேப்டனும் இன்னொரு கேப்டனும் 2 பேருமே வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து இருக்காங்க. சரக்குன்னா சரக்கு தான், சரியான மட்டை 2 பேருமே. அப்புறம் கவர்னர் உங்களுக்கு புது போஸ்டிங்கெல்லாம் வேறு வந்திருக்கு அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவே வந்து பேசுகிறான். அதை கேட்ட கேப்டனும் சிரிச்சுக்கிட்டே வேறு என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 பேருமே செம மட்டை ஃபுல்லாக வந்து போதையை போட்டு அலப்பறை வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. என்ன பேசுகிறானுங்கன்னு அவனுங்களுக்கும் புரியலை, சுத்தமாக எனக்குமே வந்து புரியலை. அதுக்காக தான் அந்த பவுலியன் ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த பிக்சரில் என்ன இருக்கோ அதை மட்டும் அந்த கண்டென்ட்டை மட்டும் பேசிட்டு அப்படியே வந்து விட்டுடுறேன். வேறு உள்ளே இருந்து பேசணும் அப்படின்னா ஒன்றுமே வந்து புரியலை. சரி அப்படின்ட்டு இந்த பிக்சரையுமே வந்து ஓட்டுறேன். அவனுங்களும் லாஸ்ட்டில் ரொம்ப டீப்பாக வந்து பேச இந்த இடத்துல வந்து சீனை கட் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோ தனியாக வந்து இருந்து யோசிச்சுட்டு வந்து இருக்கான். இவ்வளோ நேரத்துக்கு இவனுக்கு கூப்பிட்றானுங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துல போயிட்டு நிற்க அந்த இடத்துல என்னடான்னா ஒரு 3 ஃப்ளாக் வந்து இருக்குது. 3 ஃப்ளாகுமே அவனுங்களே தான், வேறு யாருமே இல்லை. ஹீரோவுக்கு முன்னாடி சில சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து நிற்க ஹீரோவுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தன் இந்த இவங்க தான் உங்களோட புது லீடர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதில் இருந்த சில கெல்ட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் இப்போ தான் இந்த பையன் அவங்க அம்மாக்கிட்ட இருந்து பால் குடிக்கிறதே வந்து நிப்பாட்டிருப்பான், எவனெல்லாம் வந்து கேப்டன் அப்படின்னு சொன்னால் எவன்டா நம்புவான் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கலாய்க்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் உயர் அதிகாரியை தரமாட்டமாக வந்து பேசினா என்ன தண்டனை அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட கேட்க அது ஒன்றுமே இல்லை, அவனுங்களுக்கு மரண தண்டனை தான். அது எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அந்த ஆஃபீஸருக்கோட ஹையர் ஆஃப் போஸ்டிங்கில் இருக்கிறவங்கள பற்றி தப்பாக பேசினா கன்ஃபார்ம் மரணம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஹீரோவும் அதை கேட்டுட்டு கீழே வந்து இறங்கி வந்து போக ஒருத்தங்கிட்ட வந்து நிற்கிறான் ஸ்டடியாக. அவனை பார்த்தா ஹீரோவிடவும் ரொம்ப ஹைட்டாக ஜாயிண்ட் மாதிரி வந்து நிற்கிறான். என்னப்பா தம்பி, நான் சைலண்டாக தான் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டுக்க திடீர்னு ஒரே ஒரு பஞ்சு, அவ்வளோதான் அவனோட பல்லு எல்லாமே பறந்துட்டு வந்து போய் விழுது. அவ்வளோ ஹைட்டுக்கு காலில் ஒரே ஒரு எத்து விட அவனோட பல்லு எல்லாமே வந்து உடைய ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து செம மாதம் வந்து நடந்து வந்து போகிறான். பக்கத்தில் இருந்தவனுங்கெல்லாம் யாரா இந்த சைக்கோ வந்தான் அடித்தான் போயிட்டே இருக்கான், இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு எபிசோடில் ஹீரோயினியை வந்து காப்பாற்றிருப்பாங்களா, அவனுமே இந்த பையனுக்கு யாரை எப்படியா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணியிருக்கு போல் அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை வந்து யோசித்து வந்து பார்க்குறான். இன்னும் இவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றத நான் வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் அப்படின்ட்டுமே நினைக்க ஹீரோ அந்த இடத்துல இருந்து மாதம் வந்து வேறு ஒரு இடத்துக்குள்ளே வந்து போகிறான். எங்கேயுமே வந்து போல், அந்த கேம்புக்குள்ளே தான் வந்து போகிறான். கேம்புக்குள்ளே சில சோல்ஜர்ஸு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவனுங்களை பார்த்து ஹீரோ உங்களில் யாருக்காச்சும் பேட்டில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அவனுக்கெல்லாம் தங்கிக்கிட்டே எங்களில் யாருக்குமே பேட்டில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்போ நினச்சேன் உங்களில் யாருக்குமே பேட்டில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோ இப்போ மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறான். கேப்டன் மோயாங் போனதுக்கு அப்புறமா ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அந்த டீம் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளவே வந்து நினச்சிட்ருக்க திடீர்னு ஒருத்தன் வந்து கையை வந்து தூக்குறான். எனக்கு கொஞ்சம் பேட்டில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா என்னை வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவனும் கிட்ட வந்து சொல்ல இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்த எபிசோடு நாளைக்கு 2 வருமா 1 வருமானாலாம் தெரியுது. ஆனால் ஒரு எபிசோடாச்சும் கன்ஃபார்மாக கூடிய சீக்கிரத்தில் வந்து போட்டுருவேன், அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நீங்கள் 2 எபிசோடு போடுறதா ஒரு எபிசோடு போடுறதா அப்படின்றது உங்களோட கையில் தான். நான் அடுத்தடுத்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் நான் வந்து வீடியோ வந்து போடுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த மாணவனை முடிச்சுட்டு நல்ல ஒரு மாணவாவாக நீங்கள் சொல்கிற மாணவாவே நான் எடுத்து வந்து போடுறேன். சரி ஓகே, பாய் பாய். நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் பார்க்கலாம்.